நம்ம பார்க்க போகிற பதிவு பார்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த 5 ராசிக்காரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் ஆதிபராசக்தியாக விளங்கக்கூடிய பார்வதி தேவியின் அருளும் ஆசியும் நிறைந்து பிறந்திருக்கக்கூடிய அந்த 5 ராசிக்காரர்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அப்பேற்பட்ட தேவியின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களிடம் நிச்சயமாக பார்வதியின் இயல்புகளான அதிக வீரம், துணிச்சல், எதற்கும் அஞ்சாத நெஞ்சம், கருணை, அன்பு, அனைவரிடமும் சமத்துவமாக பழகிறது, அமைதி போன்ற குணங்கள் இவையெல்லாம் அதிகமாக இருக்குமா. ஜோதிடத்தின்படி பார்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த 5 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னா, முதலாவதாக நம்ம பார்க்க போகிற ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு சிவபெருமான் மற்றும் பார்வதியின் அருளும் சேர்ந்தே இருக்குதாம். இந்த 2 தெய்வங்களோட அருளும் இவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குமா. இவர்களோட குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, பொறுமை உடையவராகவும் மென்மையாக பேசக்கூடிய ஒரு நபராகவும், கடவுள் மீது அதிக பக்தியுடைய ஒரு நபராகவும், குடும்பப்பற்று இது போன்ற பார்வதி அம்சம் நிறைந்தவர்களாகவே இருப்பாங்களாம் இந்த மேஷராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை தாங்கும் ஒரு தூணாகவும் இருப்பாங்களாம் இந்த மேஷராசிக்காரர்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் பார்வதி தேவியின் அருளும் ஆசியும் நிறைவாகவே இருக்குமா. இந்த கன்னிராசிக்காரர்களோட குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, கருணை உள்ளம் கொண்டவராகவும் அறிவாகவும் பிறரிடம் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்களாம் இந்த கன்னிராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை கட்டுக்கோப்பாக நடத்தும் ஒரு நபராகவும் இருப்பாங்களாம் இந்த கன்னிராசிக்காரர்கள். இவர்கள் தொடர்ந்து பார்வதி தேவியை வழிபட்டால் இவர்களுக்கு பல நன்மைகள் நிகழுமாம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ராசி கடகம். இந்த கடக ராசியில் பிறந்தவருக்கு பார்வதி தேவியின் அருளும் பார்வதி தேவியின் மகனான விநாயகரின் அருளும் பரிபூரணமாக இருக்குமா. இந்த 2 தெய்வங்களோட அருளும் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குமா. இவர்களோட குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்களாம். பிறருக்கு உதவி செய்யும் மனமுடையவராகவும் இருப்பாங்களாம் இந்த கடகராசிக்காரர்கள். குடும்பத்தின் மீது அன்பு செலுத்தும் ஒரு நபராகவும் இருப்பாங்களாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்வதி அம்சமான அழகு, சமநிலை, அமைதி இது போன்ற அம்சங்களை கொண்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இவர்களோட குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்களாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்யும் அந்த மனமுடையவர்களாகவும் இருப்பாங்களாம். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற ராசி மீனம். இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கும் பார்வதி தேவியின் அருளும் ஆசியும் பரிபூரணமாக இருக்குமா. இவர்களோட குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் அதிக பற்று உடையவர்களாக இருப்பாங்களாம். இவர்கள் மனதில் மிகுந்த கருணை உடையவர்களாகவும் தியாகம், பக்தி அது மட்டும் இல்லாமல் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்களாம் இந்த மீனம் ராசிக்காரர்கள். அது பார்வதி தேவியை வணங்கி ஓம் பார்வதியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. நிச்சயமாக பார்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக எல்லாருக்குமே கிடைக்கும்.